friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 16th வீடியோ நம்மளோட 50 டே சேலஞ்சில். இன்னைக்கு என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டே இன் மை லைஃப் அப்புறம் vlog டைப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு ஈவினிங் நடந்தது ரொம்ப ரேண்டமான ஒரு சிம்பிளான vlog தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். பிளானர் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் சிம்பிளாக பேசிக்காக நீங்கள் இப்போ தான் பிளானர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரி பிளானர் வாங்கலாம், எது DIY பிளானர், நீங்களாவே எப்படி பிளானர் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது ஒரு சண்டே ஈவினிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்பயும் போல் அம்மா ஈவினிங் வந்திருந்தாங்க. அம்மா தான் இப்போ எனக்கு சோதனையிலேயே இருக்காங்க. என்னோட ஹேர் ஸ்டைல்ஸ், என்னோட மேக்கப், என்னோட நெயில் ஆர்ட் எதுக்காக இருந்தாலும் நான் அம்மாவை பிடிச்சி தான் உட்கார வச்சிடுறேன். ஸோ அன்னைக்கு உட்கார வச்சுட்டு இருங்க நான் ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக ஏதாவது நெயில் ஆர்ட் போட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு போட்டதில் எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு. ஒன்றும் அப்லோட் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுதால நான் அதை விட்டுட்டேன். ஸோ அம்மாவை தான் உட்காந்து ஒரு விரலில் வேறு நெயில் ஆர்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இதில் சில இது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு மாதிரி மல்டி கலரில் ஒரு மாதிரி மார்பிள் எஃபெக்ட் மாதிரி போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நிறைய பேர் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி மல்டி கலரில் ஜஸ்ட் ஒரு டாட்டாக வச்சுக்கோங்க. டாட்டாக வச்சுட்டு உங்களுக்கு எந்த கலர் மெயினாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வச்சு ஒரு மெஸ்ஸியாக பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். பட் நான் அவ்வளோ தான் பண்ணியிருந்தேன். அதனால தான் அதை பற்றி நான் வீடியோவும் அப்லோட் பண்ணல. ஜஸ்ட் நீங்கள் வேறு கலர்ஸ் வச்சுட்டு அதை வந்து மெஸ்ஸி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இந்த சைட்லாம் சும்மா சின்னதாக வந்து கோல்டன் கலரில் அதுக்கு டாட்ஸ், லைன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். ஸோ அம்மா வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு வேலை நிறையா இருந்துச்சு. சண்டே வந்து உங்களுக்கு உங்கள் வீட்லேயே எது ரொம்ப பிடிக்காத வேலைன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து துணி மடிக்கிறது தான் பிடிக்காது. மற்ற வேலையெல்லாம் கூட சரசரன்னு ஓடிடும். பட் இந்த துணி மடிக்கிறது திருப்பி அயன் பண்ணுறது சுத்தமாக நடக்காது. நான் என்னோட குர்தாஸ், என்னோட ஸ்கர்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனி வாஷில் போடுவேன். ஸோ அதெல்லாம் சண்டே மட்டும்தான் நான் வாஷ் பண்ணுவேன். அம்மா போனதும் என் கையில் இருந்த நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு துணியெல்லாம் எடுத்து மடிக்கணும் அப்படின்னு சொல்லி துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் பெட்டில் போட்டுட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. அதையும் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு ரேண்டமான vlog. இதுதான் அதுதான் இல்லாமல் ரொம்ப ரேண்டமான vlog. இப்படி ஒரு பழைய ஸ்கர்ட்டோட தான் நான் வீட்டில் சுற்றிட்டு இருப்பேன். என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் நான் முன்னாடியே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது வந்து மேக்கப் ஐட்டம்ஸ், என்னோட ஸ்கின் கேர் எல்லாமே இதில் இருக்கும். பட் இப்போ இதில் எதுவுமே கிடையாது. அந்த டிஷர்ட் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்ருக்கேன். நம்ம இதில் வாங்கின டிஷர்ட் தான், நம்மளோட மை விஷால் ஷாப்பிங் vlogல வாங்கினது தான். இதில் வந்து என்னோட ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். மற்ற எல்லாத்தையுமே நான் அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டுமே இந்தளவு மெஸ்ஸியாக இருக்குது. இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரிவ்யூ நான் சீக்கிரமே தரேன். ஹேர் க்ரோத்துக்கும் புது ஹேர் வந்து வரத்துக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். என் வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஹேண்ட் க்ரீம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஹேண்ட் க்ரீம் வந்து எனக்கு ஹேண்ட் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் எந்த இடம்லாம் கேப்பாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஒரு ஹேண்ட் க்ரீம் பார்க்கலாம். இன்னொன்று வந்து இந்த டேபிளோட ஆர்கனைசேஷன் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பிளாக் கலர் டேபிள் தான். நம்ம கிச்சனில் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோமோ அதே மாதிரி அதே ஸ்டிக்கர், அந்த செங்கலாக இருக்கிற ஸ்டிக்கர் வந்து இந்த டேபிள் டாப் மேலே வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த பிளாக் கலரில் இருந்ததை விட இதை க்ளீன் பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஐலைனர் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ரிவ்யூ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ நான் ஐப்ரோக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என் கையில் நெயில் பாலிஷ் இல்லை, சாரி, நான் சண்டேஸில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக விட்டுருவேன். ஸோ இப்போ இதை வந்து நான் க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன். ஜஸ்ட் தொடச்சிட்டு அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சாச்சு, அவ்வளோதான். ஒன்ஸ் இப்போ இதை அடுக்கி வச்சுட்டு நான் துணி எல்லாத்தையும் மடிச்சிட்டேன். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப போரிங்கான வேலை அது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு என்னோட குர்தாஸ்லாம் நான் ஹேங்கரில் மாட்டிட்டேன். குர்தாஸ் எப்பயுமே நான் ஹேங்கரில் தான் மாட்டி வைப்பேன். அதுக்கு முத நாள் நீங்கள் லாஸ்ட் ஈவினிங் ரொட்டீனில் பார்த்துருந்தா தெரியும், நான் முத நாள் வந்து அயன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அயன் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, நான் வந்து ஒரு 1 வீக் கோயம்புத்தூர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 days இருக்குது. இன்னுமே 10 days இருக்குது. பட் நான் இப்போயே கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு போகிறப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு 10 days ஒரு மாஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நான் கோயம்புத்தூர் போகிறேன். ஸோ அதை பற்றியெல்லாம் உங்களோட இன்னும் ஃபியூச்சர் வர vlogsல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி எதுக்காக போகிறேன் அப்படிங்கிறதுலாம். நைட் டின்னர் ஒரு ஸ்மூத்தி தான். இன்றைக்கி அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக நான் வந்து கொய்யாப்பழம் 4 எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கொய்யாப்பழம் செங்காயாக இருக்கிறப்ப சாப்பிட பிடிக்கும். மற்றபடி கொஞ்சம் பழுத்துடுச்சுன்னா கூட அதை ஸ்மூத்தி இல்லை ஏதாவது ஜூஸாக அடிக்கிறதுக்கு தான் பிடிக்கும். ஸோ ஒரு 3 கொய்யாப்பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து ஒரு வாழைப்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மண்ட் வந்து ஒரு 5 ஆல்மண்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் கூட எடுத்துக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக ஃபில்லிங்காக இருக்கும். ஏதோ இனிப்பாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான்
இதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 1 கப் ஆல்மண்ட் மில்க் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் மில்க் வந்து நம்ம ஸ்மூத்தியில் வந்து லிக்விட் ஆட் பண்ணுறதுக்காக ஆல்மண்ட் மில்க் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி அடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்மூத்தி ரெடி ஆகிடும். கொஞ்சம் டாப்பிங்க்கும் கொஞ்சம் திக்காக இருக்க கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக ரோல்டு ஓட்ஸை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் கடைசி ஆல்மண்ட் மில்க் முடிஞ்சிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் வந்து நான் செஞ்சுப்பேன். இப்போ நான் நெக்ஸ்ட் ஆல்மண்ட் மில்க் செய்யறதுக்காக இங்கே வந்து ஆல்மண்ட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் 250 கிராம் கிட்ட தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை தான் இன்றைக்கி நைட் வந்து நான் ஸ்மூத்தியாக அடிக்க போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்மூத்தி பவுல் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஸ்மூத்தி பவுல் மாதிரி இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுனால அது ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சிலலாம் இருக்காது. நம்ம அந்த ஆட் பண்ண அரை கப் கிட்ட இருக்கிற ஆல்மண்ட் மில்க் மட்டும்தான். இதில் நான் ஓட்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ண ஓட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேனும் ஆட் பண்ணிக்கிறேன் நைட் டைம். ஸோ வந்து கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக வந்து 2 ஸ்கூப் மாதிரி நான் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிறப்போலாம் நான் இந்த மாதிரி திக்கான க்ரீமி ஃப்ரூட் ஸ்மூத்தியில் தேன் கலந்து தான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் டின்னர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கோவா ஆட் பண்ணல, அதாவது கொய்யாப்பழம் ஆட் பண்ணலன்னா நீங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நல்லா திக்காக க்ரீமியாக ஸ்மூத்தி டேஸ்ட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு டெசர்ட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு கொய்யாப்பழம் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக உங்களுக்கு ஃபைபர் ரிச் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுதான் இன்றைக்கி டின்னர். இப்போ வந்து நம்ம பிளானர் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து அதை பற்றி கேட்டிருந்தீங்க. என்ன பேசிக்காக நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் பிளானர் வாங்க போகிறேன் அப்படின்னா என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டெய்லி பிளானர் உங்களுக்கு அமேசானில் கிடைக்கிது. இது என்னோட 3rd பர்ச்சேஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நரிஷ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டைட்டில் வந்து உங்களுக்கு வேறு டைட்டிலில் கிடைக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு வந்து உங்களுக்கு 2 பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மை டெய்லி பிளானர் அப்படிங்கிற மாதிரி டெய்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு அன்னைய டு டூ லிஸ்ட், அதில் உங்களோட டாப் 3 கோல்ஸ் என்ன, உங்களோட டேட் என்னென்னு எழுதிக்கிறதுக்கு டுடே ஷெட்யூல், நோட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஜேர்னல் மாதிரி பண்ணிக்கலாம். உங்களோட மீல்ஸ், அதாவது மீல் பிளானராக இதே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளுக்கான பிளானரை வந்து இந்த மாதிரி 2 பேஜில் கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் ஜேர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் பேஜாக யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நியூ. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 2 நாளாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 200 சம்திங் 220 220 அந்த மாதிரி ப்ரைஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டே இன் மை டீல், அதாவது 1 டே டீல் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தது DIY பிளானர் செய்யலாமா, நாங்கள் வச்சுருக்கிற பேப்பர் வச்சு செய்யலாமான்னு. தாராளமாக செய்யலாம். இது என்னோட 2017 பிளானர். இது வந்து ஒரு DIY பிளானர் தான், நம்மளே செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த இமேஜ் எல்லாம் நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்து அதை ஃபோட்டோஷாப் பண்ணி சும்மா வந்து அதை வந்து ஒரு பேப்பரில் வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு நான் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஜேர்னல் மாதிரி கைண்ட் ஆஃப் திங். ஸோ இந்த மாதிரி ஒரு பைண்டர் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும். இதுக்கு உள்ளே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபுட் ஜேர்னல், இது எல்லாமே நான் வந்து அப்படியே நெட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணது தான். டெய்லி ஃபுட் ஜேர்னல்னு போட்டிங்கன்னா நீங்கள் இமேஜ் செக்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு இந்த மாதிரி பேப்பர்லாம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது, என்கிட்ட பிரிண்டர் இல்லை, நான் வந்து வீட்டில் பிரிண்டர்லாம் வச்சிருக்கல அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதெல்லாம் ஒரு நோட்டில் கோடு போட்டு எழுதிடலாம். எழுதிட்டு நீங்கள் ரெகுலராக என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரியான இதை கொண்டு வரலாம். இது ஃபிட்னஸ் ஜேர்னலுக்கு நான் DIY பண்ணியிருந்தது. இதே இந்த மாதிரி தான் டெய்லி ஜேர்னலும் நான் அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் அந்த டெய்லி ஜேர்னலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னல் இப்போ வந்து நான் வேறு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹாப்பி பிளானர்லேருந்து வந்தது. இதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் எல்லாமே பர்சனலாக இருக்கும், அதனால நான் பேஜஸ் பார்த்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் இமேஜஸில் தேர்னிங்கன்னா, கூகுள் இமேஜஸில் தேர்னிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து வெயிட் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம், BMI சார்ட், இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை நான் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதில் வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன், அன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் எழுதுவேன். நீங்கள் ஒரு 3 டேஸ் இதை எழுதுனீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம எங்கெங்கே தப்பு பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல வந்து நம்ம நிறைய இது பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது வந்து பேசிக்காக என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னல் நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இதையே நீங்கள் DIYலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இதை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், அன்றைக்கி நான் என்ன சாப்பிட்றேன், என்னென்ன வாங்கணும், இந்த வெயிட் லாஸ்க்கு அப்படிங்கிறத பொறுத்து என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து எழுதி வச்சுருப்பேன். இது 2nd பேஜ். ஒரு பேஜ் நீங்கள் ஒரு மாதிரி இது பண்ணிக்கலாம். இது எனக்கு ஹாபி மாதிரி. இந்த ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் ஒட்டுறது இதெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு நாளில் 1/2 an hour இல்லை சண்டேல வந்து ஒரு 1 hour இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரிலாக்ஸாக ஒரு மியூசிக் போட்டு பிளானரில் உட்கார்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட். அதனால நான் இதெல்லாம் வந்து பண்ணுறேன். இந்த அளவு நீங்கள் டீட்டெயிலாக பண்ணணும் அவசியம் இல்லை. இது எல்லாமே நான் கூகுள் பேஜ்லேருந்து எடுத்தது தான். ஸோ இல்லைனீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோஷாப்லேருந்து கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு மோட்டிவேஷன், எனக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து வெயிட் லாஸ்க்கு நான் இந்த மாதிரி எல்லா பேஜ்லேயும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ சும்மா இருக்கிறப்போ எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோன்றப்போ இதெல்லாம் நான் வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பேன். நம்ம நெட்டில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி பேப்பரில்
ட்விட்டரில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். இதை நீங்கள் நெட்டில் இல்லை உங்கள் மொபைல் வால்பேப்பரில் எதில் வேணாலும் வைக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது நீங்கள் வெயிட் லாஸ் இல்லை உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து ஹேபிட்டாக மாற்றிக்கலாம். இந்த ஸ்டிக்கர்ஸையும் நம்ம டிஐஒயாகவே செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரேண்டமாக அன்றைக்கி ஈவினிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்குதான்னு ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இதை அப்லோட் பண்ணுறதை நிறுத்திடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.